செம்மணி மனித புதைகுழி தொட்ட கதையொன்றின் மிச்சமிது. யார் இவர்கள்? இவர்களுக்கு என்ன நடந்தது? நிலுவையில் விடப்பட்ட சர்வதேசமயப்படுத்தப்பட்ட வழக்கொன்று மீண்டும் ஆரம்பமானது. செம்மணி மனித புதைகுழியில் 600க்கும் மேற்பட்ட அப்பாவி தமிழர்கள் கொன்று புதைக்கப்பட்டார்களா? தமிழ் இனத்திற்கான கொடுமைகள் மொழிவாய்க்கால் மண்ணில் மட்டும் நடந்தவை கிடையாது. தமிழர் தேசமெங்கும், தமிழர் வாழ்ந்த நிலமெங்கும் வியாபித்த வலிகளாக நீண்டிருக்கிறது. அதன் சான்றுகள்தான் இலங்கையில் தமிழர் தேசமெங்கும் தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மனித புதைகுழிகள். அண்மைய நாட்களில் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டிருக்கும் மனித புதைகுழி தொடர்பான செய்திகள் இலங்கை தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வுகளையும் பெரும் சோகங்களை தரும் விடயமாக மாறியுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரம் எப்படி நகர்கிறது? இதற்குள் புதைக்கப்பட்டவர்கள் யாராக இருக்கும்? இந்த மனித புதைகுழி இருந்த பகுதி நாட்டில் ஏற்பட்ட யுத்த காலத்தில் யாருடைய கட்டுப்பாட்டில் இது இருந்தது? நிலுவையில் விடப்பட்ட செம்மணி புதைகுழி விவகாரம் தற்போது தோண்டி எடுக்கப்படும் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியோடு எவ்வாறு தொடர்புகளை கொண்டிருக்கிறது? இப்படி பல கேள்விகளுக்கான பதில்களை தேடி பயணமானது IBC தமிழ் குழு. மாதிரி அகழ்வு பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கும் வேளையில் IBC தமிழின் செய்தி பிரிவு தோண்டப்பட்டு கொண்டிருக்கும் மனித புதைகுழியின் கள நிலவரங்களை தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டே இருந்தது. அந்த அவதானத்தில் நாளுக்கு நாள் தோண்ட தென்பட்ட 80 தொகுதிகளிலிருந்து ஒரு விடயம் புலனானது. இந்த மனித உடலங்களை குவியலாய் இட்டு புதைத்திருக்கிறார்கள் என்பதை களத்திலிருந்து காணும்போது நாங்கள் அறிந்து கொண்டோம். காரணம், ஒரு மனித உடலுக்கு மேல் 800 மனித உடலை போட்டால் போல எலும்புகள் தென்படத் தொடங்கியது. மேலும் மாதிரி அகழ்வு பணிகள் தொடர்ந்த நிலையில் கைகள் கட்டப்பட்ட நிலையை ஒத்த மனித எலும்பு கூடுகள் தென்பட ஆரம்பித்தது. இதைவிட சிறுவர்களுடைய தோற்றத்தை ஒத்ததான எலும்புக்கூட்டு தொகுதிகள் அகழப்பட்டது. இது அங்கு சுற்றி நின்ற எல்லோருடைய மனங்களையும் கனக்க வைக்கும் காட்சியாக அந்த களத்தில் மாறியது. காரணம், ஒரு தந்தை, ஒரு தாய், அவர்களின் காலடியில் ஒரு சிறு குழந்தை இருப்பது போல தோற்றங்கள் எமக்கு களத்தில் தென்பட ஆரம்பித்தது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித புதைகுழி தொடர்பான விடயங்கள் எப்படி தென்பட்டது, எப்படி இதை அடையாளம் கண்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பான விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார் அரியாலை ஊரைச் சேர்ந்தவரும் இந்த வழக்கை நீதிமன்றத்தில் பதிவு செய்தவருமான நபர். அரியாலை சித்துப்பாத்தி விடயம் தொடர்பாக இதற்கு ஒரு அபிவிருத்தி சபையினால் இந்த சித்துப்பாத்தி இந்து மயானம் நிர்வகிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த நிலைமையில் 2024ஆம் ஆண்டு பிரதேச சபையினுடைய செயலாளரிடம் தொடர்பு கொண்டு இந்த சுடலைக்கான எரியூட்டுகின்ற நிலையத்தை புனரமைப்பு செய்வதற்கான நிதி ஒதுக்கீடை செய்யுமாறு எமது நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்ததன் அடிப்படையில் 5 மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே புதிய எரியூட்டும் நிலையத்தை, அதாவது விறகுகள் எரியூட்டுகின்ற மேடையினை அமைப்பதற்காக பிரதேச சபையினால் நிதி ஒதுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தனியார் ஒருவருக்கு அதனுடைய டெண்டர் விலைகோள் கேள்வி மனு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே 2025ஆம் ஆண்டு தைப்பூசத்தன்று அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அதன் அடிப்படையில் அடுத்த நாள் வேலை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நாள் வேலையின் மதியத்திற்கு பின்னர் குறித்த 4 கிடங்குகள் 10 அடி இடைவெளியில் 4 கிடங்குகள் அத்திவாரத்துக்காக அமைக்கப்பட்ட நிலைமையில் அந்த முதலாவது கிடங்கில் இருந்தும் 4வது கிடங்கில் இருந்தும் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் குறித்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்ட நிறுவனம் குறித்த வேலையிலிருந்து விலகி அது தொடர்பான தகவல்களை பிரதேச செயலாளருக்கு வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் மறுதினம் எமது நிர்வாக சபைக்கான தகவல்களை பிரதேச சபையினால் வழங்கப்பட்டிருந்த நிலைமையில் நான் சில நாட்களுக்கு பின்னர்
பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் அவர்களை அழைத்து இது தொடர்பாக நேரில் அவர் வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு அது தொடர்பாக போலீஸ் நிலையத்தில் நான் முறைப்பாடு செய்தேன். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த மனித புதைகுழி தொடர்பாக வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை செய்கின்ற சட்டத்தரணிகளும் வேறு தனியார் மனித உரிமை அமைப்பு சட்டத்தரணிகளும் கூறியதற்கமைப்பாக இங்கே 4 உடல்களுக்கு அதிகமான உடல்கள் 6 உடல்களுக்கு அதிகமான உடல்கள் காணப்படுகின்ற காரணத்தினால் இதனை மனித புதைகுழியாக அறிவிக்க வேண்டும் என நீதவான் நீதிமன்ற நீதிபதிக்கு அவர்கள் ஒரு முறைப்பாட்டை வழங்க உள்ளார்கள். அதன் அடிப்படையில் இது மனித புதைகுழி என அறிவிக்கப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக இந்த சம்பவம் 1996ஆம் ஆண்டு படுகொலையில் தொடர்பட்ட சம்பவமாக இருக்கலாம் என நாங்கள் ஐயுகிறோம். 96ஆம் ஆண்டு குறிப்பாக யாழ் குடாநாட்டில் 628 பேர்களுடைய விவரங்கள் காணாமலாக்கப்பட்டவருடைய விவரங்கள் இருக்கின்றன. அவ்வாறு காணாமல் பட்டவர்கள் இவ்வாறான இடங்களில் நிச்சயமாக படுகொலை செய்யப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கலாம் என்ற ஐயம் எங்கள் ஊர் மக்களிடம் இருக்கின்றது. மாதிரி அகழ்வின் இறுதி நாள். அந்த அகழ்வில் ஈடுபட்ட அனைவருடைய மனங்களும் ஒரு விடயத்தை நன்கு புரிந்து கொண்டன. சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறது. ஆடைகளை களைந்து கொன்று புதைத்திருக்கிறார்கள். பெண்கள், பெரியவர்கள், சிறுவர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் கொன்று புதைத்திருக்கிறார்கள். இத்தனை விடயங்களையும் களத்தில் நின்று நேரில் பார்த்தவர்கள் என்ற ரீதியில் நாங்களும் எங்களுக்குள்ளே சில கேள்விகளை எழுப்பிக் கொண்டோம். குறிப்பிட்ட நாட்களில் மாத்திரம் இவ்வளவு 80 தொகுதிகள் இங்கிருந்து மீட்கப்பட்டது என்றால் முழுமையாக இதை ஆய்வு செய்தால் இன்னும் எத்தனை எண்புக்கூட்டு தொகுதிகள் வெளியாகும் என்பதை அந்த கணத்தில் நாங்கள் சிந்தித்து பார்த்தோம். காலம் அதற்கான வழி செய்தது. மாதிரி பரிசோதனையை தொடர்ந்து நீதிமன்றத்தின் கட்டளையின் பிரகாரம் அதை மீண்டும் இன்னும் ஆழப்படுத்தி ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது. குறிப்பிட்ட பகுதி மனித புதைகுழி என உத்தியோகபூர்வமான முறையிலே நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு வெளியான பிறகு குறிப்பிட்ட மனித புதைகுழி உள்ள பகுதியில் சலசலப்பான சூழல் ஒன்று உருவாகியது. அந்த சலசலப்புக்கு காரணம் அரியாலை பகுதியில் 1996ஆம் ஆண்டில் மட்டும் 628 நபர்கள் காணாமல் ஆக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான தரவுகளையும் ஐபிசி தமிழ் தேடி அறிந்து கொண்டது. இவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு கூட சான்றுகள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள். சிலர் உள்நாட்டிலும் சிலர் வெளிநாட்டிலும் இன்னும் உயிருள்ள சாட்சிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாகவும் காணாமலாக்கப்பட்டவர்களுடைய நிலவரங்கள் தொடர்பாகவும் அறிந்து கொள்ள எமது ஐபிசி தமிழ் குழு அரியாலை என்னும் கிராமத்துக்குள் புறப்பட்டது. அங்கு ஒவ்வொரு நபர்களும் கூறிய விடயங்களும் இந்த மனித புதைகுழி தொடர்பான விடயத்தை இன்னும் பூதாகரமாக எண்ணத் தோன்றியது. செம்மணி படுகொலைகளோடு தொடர்புடையவர்கள்தான் இந்த படுகொலைகளையும் செய்தார்கள் என்று மக்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். குறிப்பிட்ட இந்த விடயம் தொடர்பாக இன்னும் பல தேடல்களை நாம் தேட ஆரம்பித்தோம். அந்த தேடலின் விளைவாக 1996ஆம் ஆண்டில் கடத்தப்பட்டு அதிர்ஷ்டவசமாக தப்பித்துக் கொண்ட ஒரு நபர் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். அரியாலை பிரதேசத்தில் சமகாலத்தில் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான விடயத்தை அவர் எமக்கு எடுத்துரைத்தார். நாங்கள் கடத்தப்பட்ட வருஷத்துக்கு முதல் தான் இந்த பார்த்திபன், சுதாண்டு அவையில் கடத்தப்பட்டவை. கடத்தப்படைக்க ஒரு கொஞ்சம் வயசு தான். நாங்கள் வாழ்ந்த இடத்துல நிறைய பேர் கடத்தப்பட்டிருக்கணும், காணாமல் போயிருக்கணும், நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கணும். கிருசாந்தினி படுகொலை வழக்கோடு தொடர்பட்ட அந்த இராணுவ அதிகாரி ராஜபக்ஷ அவர் ஒரு மூர்க்கத்தனமானவர். கொலை செஞ்சிருக்கிறார், நிறைய கொலைகள் செஞ்சிருக்கிறார். கொலை செய்கிறது, கடத்துறது எங்கட காலப்பகுதியில் நடந்து கொண்டிருந்தது. பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்கின்ற விஷயங்களும் அந்த காலப்பகுதியில் நடந்தது. கணவன் மனைவி 2 பேருமே ஒன்றா வாழ்கிற குடும்பங்களில் உள்ளுக்கு போய் கணவனுக்கு முன்னால் மனைவியை மானவங்க படுத்துறது, அதுக்கு பிறகு கணவனை கொல்றது,
மனைவியை கொள்வது, எங்களோட கண்ணகூனாலே நிறைய விஷயங்கள் அப்படி நடந்திருக்குது. பக்கத்தில் நீங்கள் விசாரித்து பார்த்தா தெரியும். இப்போ தோண்டி கொண்டிருக்கிற அந்த சித்துப்பாத்தி மயானத்துக்கு முன்னுக்கு தான் பெரிய ஒரு கேம்ப் ஒன்று முந்தி இருந்தது. முன்னுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்கு, கொட்டுக்குணத்து பிள்ளையார் கோயில் உண்டு. அந்த கோயிலுக்கு எதிர ஒரு வீட்டை தான் சித்திரவதை முகாம் இருந்தது. அந்த முகாமுக்குள்ள நிறைய தமிழ் இளைஞர்களை கொண்டு போய் சித்திரவதை படுத்துகிற விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த சித்திரவதை முகாமில் இருந்து இந்த கொட்டுக்குணத்து பிள்ளையார் கோயிலுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு வளவுக்கு ஒரு காணிக்கான் இருந்தது. அதிலிருந்து தொடங்குகிற பண்ட் வந்து கிட்டத்தட்ட கொழும்புத்துறை அப்படியே போய் கொழும்புத்துறையிலேருந்து பாசூருக்கு போய் பாசூர்லேருந்து குருநார் மட்டும் ஒரு பண்ட் ஒன்று இருந்தது, பெரிய பண்ட் ஒன்று. அந்த மண்மேடு தான் எல்லா கேம்புகளுக்குமான ஒரு தொடர்பு இருந்தது. அந்த மண்மேட்டோட எங்களை இப்போ கொண்டு போகிறாங்க, எங்களை இப்போ கொண்டு போய் சாக்கொள்ள போகிறாங்கன்ற ஒரு பயத்தோடையே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வந்து நாங்கள். நான் கடத்தப்பட்ட நேரம் என்ன தவாக்கடை சந்தையில் வச்சு தான் கடத்தினவே. தவாக்கடை சந்தையில் பெரிய ஒரு வரியல் இருந்தது. அந்த வரியெல்லாம் நடந்து தான் நாங்கள் அங்கால போகணும். போகிற வழியே என்ன கடத்தி போட்டினோம். நேருக்கு தலையாட்டி வேறு இருப்பினும் தலையாட்டுறது வேறு ஏதாவது போராட்டங்களில் தொடர்பட்டு இருக்கிறவரோ இல்லையோன்றதை வந்து அவை உறுதிப்படுத்திக்கணும். உறுதிப்படுத்தினா டக்கண்டுங்களை கொண்டு உள்ளுக்கு போட்டுருக்கணும். டக்கண்டுங்களை பிடிச்சி கொண்டு உள்ளுக்கு கேம்புக்கு கொண்டு ஓடிடும். அப்படி என்னையும் ஒருக்கா கேம்புக்கு கொண்டு போனால் திடீரெண்டு கையெல்லாம் கட்டி போட்டு ஒரு வாகனத்தில் தூக்கி போட்டு ஏற்றி கொண்டு போயாச்சு. கையையும் கட்டியாச்சு, கண்ணையும் கட்டியாச்சு. எனக்கு எங்கே போகிறோம் ஒன்றுமே தெரியல. அப்படியே ஏற்றி கொண்டு போய் புங்கங்குளம் சந்தையில் ஒரு பெரிய கேம்ப் ஒன்று இருந்தது. அந்த நேரம் புங்கங்குளம் சனசமுல்லையும் இப்போ இருக்குது, அதில் பெரிய ஒரு கேம்ப் ஒன்று இருந்தது. அதுக்கும் தூக்கி கொண்டே போட்டு விட்டாங்க. அதுக்கு போட்டால் அதுக்கும் நியாயமான பேர், நியாயமான பொடிகள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சாக்கள், பழைய நாக்கள், இந்த குரல்கள் எல்லாம் அடியும் உதயம் கத்துறாங்க, குளர்றாங்க. ஒரு அறைக்கு 10 பேர், நாங்கள் 15, 20, 25 அப்படி அறைகளுக்கு கொஞ்சம் பொடியல். எல்லாட்டும் அடி சத்தங்களும் உதச்சத்தங்களும் கேட்குது, குளர்றாங்க, கத்துறாங்க. எங்களை அரியாலை பொடியல் தான், எல்லாரும் அரியாலை பொடியல் தான். எனக்கு தெரிஞ்சு 30-35 பொடியலுக்கிட்ட அரியாலை பொடியல், எங்களோட ஊர் பொடியல். அதே மாதிரி கொழும்புத்துறை, குருநார், பாசூர் அவங்களையும் கொண்டவங்க கன பேர். அவங்களும் அதுக்குள்ளான் இருந்தவங்க. அதில் கொஞ்சம் பேரை திருப்பி ஏற்றி கேகேஸில் கொண்டே போட்டு விட்டாங்க. கேகேஸில் போட்டோன்னா அங்கே பெரிய அறையலும், பெரிய இருட்டு அறையல், அப்படி பெரிய அறையல். அதுக்குள்ள எங்களோட அரியாலை பொடியல் மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்துக்குள்ள கடத்தின முழு பேரையும் அங்கே கேகேஸுக்குள்ள ஒரு இடத்துல தான் கொண்டே போட்டாங்க. 3 நேரம் நாங்களே சமைச்சு சாப்பிடுவோம். அவங்க சாப்பாடு சாமான்கள் எல்லாம் தருவாங்க. இன்னொரு பக்கம் கிழமை வந்து மேலேருந்து வந்து பார்ப்பாங்க, மேலே இருக்கிற ஆக்கள் வந்து பார்ப்பாங்க. ஏதும் போராட்ட செயற்பாடுகள் அப்படி இப்படி இல்லை ஈடுபட்ட ஆக்கள் இனம் காணப்பட்ட டக்கண்டு அவங்கள தூக்கொண்டு ஒரு இடம் கொண்டு போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நேரத்தை கொண்டு போகிறாங்க என்ற ஒரு பயத்தோடய நாங்கள் இருந்தாங்க. கொஞ்ச நாள் 3 கிழமைக்கிட்ட அங்கே இருந்திருப்போம். அதுக்கு பிறகு எங்களை என்ன கொண்டே ஞானம் கொட்டல் அதில் அங்கே கொண்டே விட்டாங்க. அங்கே கொண்டே விட்டால் விசாரணை நடக்குது. யார் இந்த போராட்டங்கள் இருந்தாக்கள் யார் இருக்கிறாங்க இல்லையோன்ற அந்த கணக்கெடுத்துச்சினும். அப்போ அந்த இடத்துலையும் தலையாட்டி என்று சொல்கிற ஒரு 6 பேர் இருப்பினும் அவைக்கு முன்னால் நாங்கள் போய் வரணும். அவைக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் டக்கண்டுங்களை கொண்டு போய் திருப்பி இன்னொரு இடத்துல போட்டுருவேணும். என்னோட வந்த கனவேர் அப்படி போட்டாக்கள் திருப்பி வேறு இடங்களில் வாகனங்கள் ஏற்றி கொண்டு போனாக்கள் எல்லாரும் இருக்கணும், கனவேர் இருக்கணும். அவங்களெல்லாம் இப்போ இருக்கிறாங்களோ இல்லையோன்னு தெரியல. அதுக்கு பிறகு நான் அவங்கள காணவும் இல்லை, உயிரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அவங்க அடியும் உதயம் காயங்களும் தெத்தம் எல்லாம், முகமெல்லாம் தெத்தம், அப்படியே எல்லாம் தெத்தம் வழிஞ்சு தெத்தம் காஞ்சி ஒட்டி போய் கிடந்த முகங்கள் கை கால் எல்லாம். இப்படியாக சொல்வதற்கு வார்த்தைகள் தடுமாறி அச்சத்தால் எச்சிலை விழுங்கி எமது கேள்விக்கான பதில்களை சொல்லுகின்றார். 1995, 1996 ஆண்டு காலப்பகுதியில் யாழ் குடாநாடு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த காலப்பகுதியில் விசாரணைக்கென அழைத்துச் செல்லப்பட்ட தமிழ் இளைஞர்களை இராணுவ முகாம்களிலே நிர்வாணப்படுத்தி அடித்து துன்புறுத்தினார்கள் என்பதற்கு இன்னும் பல சான்றுகள் உள்ளது. கால ஓட்டத்தின் வேகத்தில் அகப்பட்ட கொலையாளிகள் அகப்பட்டார்கள். கிருஷாந்தினி என்னும் மாணவியின் படுகொலை வழக்கில் இந்த வழக்கின் திருப்பம் பல மனித உடலங்களை மீட்க ஒரு ஆரம்ப புள்ளியாக மாறியது. செல்வி கிருஷாந்தினி படுகொலையுடன் தொடர்புடைய இராணுவத்தினருக்கு மரண தண்டனை விதிப்பதற்கு முன்னர் நீங்கள் ஏதாவது கூறப்போகிறீர்களா என வினவியதற்கு சோமரத்ன ராஜபக்ச என்னும் இராணுவ அதிகாரி வழங்கிய பதில் செம்மணி மனித புதைகுழியை அடையாளப்படுத்த
ஏற்படுத்தியது. சுமார் 400 தொடக்கம் 600 வரையிலான இளைஞர் யுவதிகள் கொலை செய்யப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்டுள்ளதாக அந்த வாக்குமூலத்தில் குறிப்பிடப்படுகிறது. அதேபோல 20 இராணுவ அதிகாரிகள் இந்த சம்பவத்தோடு சூத்திரதாரிகளாக அடையாளம் காணப்படுத்தப்பட்டார்கள். இப்படியாக அடையாளப்படுத்தப்பட்ட செம்மணி மனித புதைகுழி விவகாரம் இன்று பூதாகரமாக வெடித்திருக்கிறது. 1995 தொடக்கம் 2011 ஆண்டு வரையில் தற்போது தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயான பகுதி இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பகுதி என அந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் சொல்கின்றார்கள். தகன கிரிகைகளுக்காக 2011 ஆண்டு வரை தங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம்தான் அதற்குள் பிரவேசிக்க அனுமதி வழங்குவார்கள் எனவும் இராணுவமே தொடர்ச்சியாக அந்த பகுதியில் 2021 ஆண்டு காலப்பகுதி வரையில் நிலை கொண்டிருந்தது என்றும் அந்த ஊரைச் சேர்ந்த மக்கள் கூறுகிறார்கள். அதாவது குறிப்பாக அந்த 96 ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 95 ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 2011 ஆண்டு இந்த 2009 போர் மௌனிக்கப்பட்டு இந்த இடங்கள் விடுவரும் வரை இந்த ஏனையின் பிரதான வீதிக்கு கிழக்கு புறமாக இருக்கின்ற பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது. குறித்த சித்துப்பாத்தி சுடலையானது 2011 ஆண்டு எமது சித்துப்பாத்தி நிர்வாக சபையிடம் ஒப்படைக்கின்ற வரை அது ஸ்ரீலங்கா இராணுவத்திய காவலராக இருந்தது. அதைவிட இந்த குறித்த பகுதி வீதிச்சாவடிகளாகவும் பல சித்திரவதை கூடங்கள் நிறைந்த இடங்களாகவும் இந்த இடங்கள் காணப்பட்டது என்பது ஊடகங்களுடன் செவி வழியாக மக்களுடைய தகவலுடாகவும் என்னால் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இங்கே ஒரு நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் சாட்சியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், சாட்சியங்கள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே இவ்வாறு இந்த யுத்த காலங்களிலே காணாமல் ஆக்கப்பட்டோர், அந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான உறவுகள் இருக்கின்ற போது அல்லது கண்கண்ட சாட்சிகள் இருக்கின்ற போது அவர்கள் தாமாக முன்வந்து அவ்வாறான ஆதாரங்களை ஒரு சட்ட ரீதியான கோவையினூடாக வெளிப்படுத்துவதனூடாக அல்லது அந்த ஆதாரங்களை புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் கொண்டு வருவதனூடாக இவ்வாறான இங்கே நடைபெற்ற விடயங்கள் ஒரு இனப்படுகொலையுடன் தொடர்பட்ட விடயங்கள். ஆகவே இதற்கான நாங்கள் ஒரு நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு சாட்சியங்கள் அவசியம். அந்த சாட்சியங்கள் நீங்கள் முன்வந்து அதனை ஒப்படைக்க வேண்டும் என மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யாழ் குடாநாட்டிலே தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்ற சமகாலத்தில் யாழ்ப்பாணத்தின் இராணுவ தளபதியாக பிரிகேடியர் ஸ்ரீலால் வீரசூரிய இருந்திருக்கிறார். அதேபோல செம்மணி பகுதி அடங்கலான அந்த பிராந்தியத்தின் தளபதியாக மேயர் ஜெனரல் ஜனக பிரேரா இருந்திருக்கிறார். நாவற்குழி முகாமின் பொறுப்பதிகாரியாக மேயர் ஜெனரல் துமிந்த கெபிட்டிவெலன இருந்திருக்கிறார். இவர்களில் செம்மணி பகுதியை சூழவுள்ள அனைத்து காவலரன்களுக்கும் நிர்வாக அதிகாரிகளுக்கும் கட்டளை பிறப்பிப்பவராக மேஜர் ஜெனரல் துமிந்த கெபிட்டிவெலன இருந்திருக்கிறார். செம்மணி உள்ளடங்கலான அந்த பகுதியெங்கும் நடைபெற்ற மனித புதைகுழி உள்ளிட்ட கொடூரமான குற்றச் செயல்களோடு இவர்கள் நேரடியாக தொடர்பு பட்டிருக்கிறார்கள். கிருஷாந்தினி படுகொலை வழக்கில் மரண தண்டனை கைதிகளாக அறிவிக்கப்பட்டவர்கள் விசேட விமானம் மூலமாக யாழ்ப்பாணத்திற்கு அழைத்து வந்தபோது செம்மணி 25 புதைகுழிகள் தோண்டப்பட்டு 16 சடலங்கள் மீட்கப்பட்டன. எனினும் அவர்கள் அடையாளப்படுத்திய 10 புதைகுழிகளில் சடலங்கள் காணப்படவில்லை. இதில் அடையாளம் காணப்பட்ட 2 உடல்கள் 1996 காணாமல் போன ஆண்களென அடையாளமும் காணப்பட்டது. இதையடுத்து 7 இராணுவ வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. செம்மணி, அரியாலை, கொழும்புத்துறை ஆகிய இராணுவ முகாம்களில் கொலை செய்யப்பட்டவர்களே செம்மணியில் புதைக்கப்பட்டதாக கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலமும் வழங்கியிருக்கிறார்கள். இதில் மிகுதியாக காணாமலாக்கப்பட்டவர்கள் எங்கே? இவர்கள்தான் இங்கே புதைக்கப்பட்டார்களா? இவர்களைத்தான் தற்போது சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்களா என சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் வலுவடைகிறது. யாழ்ப்பாணம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வரவேற்பு வளைவு பலருடைய மனங்களில் மகிழ்ச்சியை தரும். யாழ்ப்பாண பகுதிக்குள் நாங்கள் நுழைகிறோம் என்ற ஆனந்தத்தை தரும். ஆனால் ஒரு காலகட்ட பகுதியில் யாழ்ப்பாணம் அன்புடன் வரவேற்கிறது என்ற அறிவிப்பு பலகையை பார்த்தவுடன் பலருடைய மனங்கள் கதிகலங்கி போகின்ற அளவுக்கு அச்சம் நிறைந்த பகுதியாக அது இருந்திருக்கிறது. நாவற்குழி பாலத்தை கடந்து யாழ்ப்பாண வளைவுக்குள் உள்நுழையும் மக்கள் பயத்துடனும் அச்சத்துடனும்
உயிரை கையில் பிடித்து கொண்டு அந்த பகுதியூடாக கடக்க நேரிட்டது. காரணம், பொடிநடையாக நடந்துதான் யாழ்ப்பாண வரவேற்பு வளைவை கடக்க வேண்டும். அதனை கடந்தவுடன் ஏனையன் வீதி வழியாக ஒரு பிள்ளையார் கோயிலும் உள்ளது. அந்த கோயிலுக்கு அருகாமையில்தான் இராணுவ சோதனை முகாமின் முதல் படி. யார், எங்கிருந்து வருகிறார்கள், என்ன தேவைக்காக வருகிறார்கள் என்பது தொடர்பான தரவுகளையும், எங்கிருக்கிறார்கள், பெயர், முகவரி போன்ற விடயங்களையும் விசாரித்து குறிப்பெடுத்து வைப்பார்களாம். அதனைத் தொடர்ந்து அதே இடத்திலிருந்து 20 மீட்டர் தொலைவில் மற்றொரு இராணுவ சோதனை சாவடி ஒன்று அமைக்கப்பட்டிருக்குமாம். அதில் யாழ்ப்பாண நுழைவாயிலுக்குள் உள்ளே வருபவர்கள், வெளியே செல்பவர்கள் என அனைவரும் கணக்கெடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுவார்களாம். மாலை 6 மணியுடன் ஊரடங்கி போகின்ற நிலவரம் அந்த காலப்பகுதியில் இருப்பது வழமையாம். மாலை 6 மணிக்கு பிறகு பொதுமக்கள் தேவையில்லாத விடயங்களுக்காக வீதிகளில் நடமாடுவது தடை செய்யப்பட்டிருந்த காலம் அது. அப்போதுதான் தமிழ் இளைஞர்களுக்கு வியாபாரம் செய்வதற்கென ஒரு பாஸ் நடைமுறையையும் இராணுவத்தினர் அறிமுகப்படுத்தினார்கள். அந்த பாஸ் நடைமுறையும் தங்களுக்கு உகர்ந்தவர்களுக்கே பகிர்ந்தளிக்கப்பட்ட வரலாறுகளும் உண்டு. பின்னர் அந்த பாஸ் நடைமுறை எடுத்தவர்கள் தங்களை பற்றிய விடயங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுவார்கள் என்பதன் காரணமாக பாஸ் எடுத்துக்கொண்ட தமிழ் இளைஞர்களையே கொலை செய்த சம்பவங்களும் அதே பகுதியில் நடந்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில்தான் சுதா பார்த்தீபன் என்ற 2 தமிழ் இளைஞர்களும் பாஸ் தருவதாக கூறி அழைத்து கொல்லப்பட்டார்கள். சுதா பார்த்தீபன் போன்றவர்கள் அரியாலை பிரதேசத்தில் இருக்கின்ற தபால்கட்டை சந்திக்கு அருகாமையில் ஜியா பில்டிங் என பெயரிடப்பட்டிருக்கும் இராணுவ உயர் அதிகாரிகள் இருந்த ஒரு கட்டிட தொகுதிக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஸ் நடைமுறையை பெற்றுக்கொள்ளுங்கள் என அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வியாபாரத்திற்கான பாஸ் நடைமுறையை பெறுவதற்கு சென்றவர்கள் மீண்டும் வீடு திரும்பவில்லை. ஜியா பில்டிங்குக்கு பின்புறமாக ஒரு சித்திரவதை முகாம் ஒன்று அன்றைய காலகட்ட பகுதியில் அமைந்திருந்தது. அந்த சித்திரவதை முகாமில் சுதா பார்த்தீபன் என்ற 2 தமிழ் இளைஞர்களை இராணுவத்தினர் துன்புறுத்திய சத்தங்கள், அவர்கள் எழுப்பிய கதறல்கள் மூலமாக அருகில் இருந்த உறவினர்களுக்கு கேட்டிருக்கிறது. தற்போது தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் சித்துப்பாத்தி இந்து மயான பகுதியும் ஜியா பில்டிங்குக்கு பின்புறமாக அமைக்கப்பட்ட சித்திரவதை முகாம்கள் அமைந்த பகுதிகளும், கொட்டுக்கிணற்றடி பிள்ளையார் கோயிலுக்கு அருகாமையில் அமைக்கப்பட்ட சித்திரவதை முகாம்களும், சித்துப்பாத்தி இந்து மயானத்திற்கு பின்புறமாக அமைக்கப்பட்ட காவல் அரண்களும், சித்துப்பாத்தி இந்து மயானத்திற்கு அருகாமையில் வீதியோரமாக யாழ்ப்பாணம் வரவேற்கிறது என்ற வரவேற்பு வளைவின் கீழ் அமைக்கப்பட்ட இராணுவ சோதனை சாவடியில் கொல்லப்பட்ட பல உயிர்களும் இங்குதான் புதைக்கப்பட்டதா என்ற கேள்விகள் அந்த பகுதி மக்கள் மத்தியிலே உலாவி வருகிறது. இப்படியாக அந்த பகுதியிலே நடைபெற்ற விடயங்கள், அந்த கால பகுதியில் இருந்த நடைமுறைகள், அந்த கால பகுதியில் நடந்த விடயங்களை நேரில் பார்த்த சாட்சிகள், இவர்களிடம் கேட்டறிந்து கொண்ட விடயங்களிலிருந்து இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் ஊர்ஜிதமான விடயமாக தெள்ள தெளிவாக தெரிகிறது. எந்த இடத்திலும் குடும்பங்களில் உள்ள சிறார்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற பதிவுகள் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் இந்த மனித புதைகுழியில் மீட்கப்பட்டிருக்கின்ற மனித எச்சங்களில் சிறுவர்களுடைய தோற்றத்தில் ஒத்ததான மனித எச்சங்கள் கண்டறியப்பட்டதுதான் எமது சந்தேகத்தை இன்னும் ஆழப்படுத்துகிறது. இது தொடர்பாக இன்னும் அந்த ஊரைச் சேர்ந்தவர்களிடம் பல கேள்விகளை நாங்கள் தொடுத்தோம். அந்த கேள்விகளின் விளைவாக ஒரு சில உண்மை சம்பவங்களையும் அந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். தற்போது தோண்டப்பட்டு கொண்டிருக்கும் மனித புதைகுழி இருக்கின்ற இடத்திற்கு அருகாமையில் தான் யாழ் வளைவு இராணுவ முகாம் இருந்திருக்கிறது. சோதனை சாவடி ஒன்றும் இருந்திருக்கிறது. அந்த பகுதியில் இராணுவத்தினர் ஒரு காலகட்ட பகுதியில் தமிழ் பொதுமக்களின் நகைகளை கவரும் முகமாகவும் அவர்களை கொன்ற பதிவுகளும் உள்ளது என அந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் சொல்லுகின்றார்கள். ஏனையன் பிரதான வீதியினூடாக செம்மணி வளைவை நோக்கி பயணித்தவர்கள் குடும்பங்களாக பயணிக்கின்ற போது கொல்லப்பட்டார்களா? அப்படியாக கொலை செய்யப்பட்ட குடும்பங்கள்தான் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்திற்குள் புதைக்கப்பட்டுள்ளதா? இப்படி பல கோணங்களில் பல சந்தேகங்கள் எமக்கு புலப்படுகிறது. எது எவ்வாறாக இருப்பினும் கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கொன்று புதைக்கப்பட்டவர்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு கொலை செய்து கொன்று புதைத்திருக்கிறார்கள் என்பதை அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய
மனித எலும்பு தொகுதிகள் எமக்கு புலப்படுத்துகிறது. கைகள் கட்டப்பட்டுள்ளது, கால்கள் தரையை நோக்கி மடிக்கப்பட்டுள்ளது, மண்டையோடுகளில் வெடிப்புகள் காணப்படுகிறது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என மாறி மாறி உடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளது. குடும்பங்களை ஒத்த கொலைகள் நடந்திருப்பதை புலப்படுத்துகிறது. அவலமான நிலையில் இறந்தால் போல மீட்கப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் காட்சியளிக்கிறது. மீண்டும் சர்வதேசத்தின் பார்வையில் செம்மணி மனித புதைகுழியோடு தொடர்புபட்டதாக சித்துப்பாத்தி இந்து மயானத்திலே அகழ்ந்தெடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த மனித புதைகுழியும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். சர்வதேச ரீதியிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் விஞ்ஞான பகுப்பாய்வுகளுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதன் முடிவுகள் விரைவில் வர வேண்டும். குறிப்பிட்ட மனித படுகொலையோடு தொடர்புபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இப்படி பல ஆதங்கங்கள் அந்த ஊரைச் சேர்ந்தவர்களுடைய மனங்கள் மத்தியிலே நிறைந்திருக்கிறது. தாங்கள் தொலைத்த உறவுகள்தான் இங்கே இருக்கிறார்களா என்ற கேள்வியோடும் அவர்களை அடையாளப்படுத்துங்கள் என்ற கோரிக்கையோடும் இந்த ஊரிலே மக்கள் தங்கள் கனத்த வலிகளை பதிவு செய்கின்றார்கள். 95ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் விடுதலை புலிகள் யாழ் குடாநாட்டை விட்டு வெளியேறிய பின்னர் சமாதானத்தின் தேவதையாக காட்டி சந்திரிகா குமாரதுங்கா இந்த இடத்தை கைப்பற்றிய பின்னர் 2009ஆம் ஆண்டு போர் மௌனிக்கப்படுகின்ற காலம் வரையான காலப்பகுதியில் பல்வேறு நபர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் கூறியவாறு அந்த 96ஆம் ஆண்டு படுகொலையுடன் தொடர்புபட்டதாக 628 நபர்கள் அது காணப்படுகின்றார்கள். குறித்த குற்றஞ்சாட்டப்பட்ட சோமரட்ன ராஜபக்ச அவர் நீதிமன்றத்துக்கு இறுதியாக நான் நினைக்கிறேன் 98ஆம் ஆண்டு 3 நீதிபதிகளை கொண்ட ரயல் அட்பார் நீதிமன்றத்தின் முன்னாக அவருக்கு படுகொலை 6 குற்றவாளிகளுக்கும் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் அவர் இறுதியாக நீதிபதி உங்களுடைய இறுதி ஆசை என்ன என்று கேட்கின்ற போது அவர் வழங்கிய ஆதாரம் இந்த படுகொலையுடன் தான் தொடர்புடையவில்லை எனவும் தன்னுடன் பிரதிவாதிகளாக குறிப்பிட்ட ஏனைய 5 பேர்களும் தாங்கள் சாட்சிகளாக மாற தயாராக இருப்பதாகவும் 20 இராணுவ அதிகாரிகளுடைய பெயர் குறிப்பிட்டு இந்த இராணுவ அதிகாரிகள் யாழ் குடாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகளை செய்த பின்னர் அந்த உடல்களை புதைக்கின்ற வேலைகளை மட்டும்தான் அவர்களுடைய கட்டளையின் பேரில் தாங்கள் செய்ததாகவும் தாங்கள் குற்றவாளி இல்லை என்ற வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் 99ஆம் ஆண்டு ஜூன் மாதம் குறித்த இப்பகுதிக்கு பன்னாட்டு பார்வையாளர்கள் சர்வதேச மன்னிப்பு அவை போன்றவற்றுடன் கண்காணிப்பின் பேரில் 20க்கும் மேற்பட்ட புதைகுழிகள் ஆய்வு செய்யப்பட்டு 15க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதுவும் குறிப்பாக 96ஆம் ஆண்டுடன் தொடர்பட்ட 2 ஆண்களுடைய உடல்களும் இந்த வீதியோரங்கள் நான் நிற்கின்ற இடத்திலிருந்து சில 100 மீட்டர் தூரத்திலே செம்மணி வீதியிலே அந்த உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கிருஷாந்தியினுடைய உடல் என்பது இந்த வீதி வளைவே இருக்கின்ற இந்த பகுதியில் பிரதான வீதி இராணுவத்துடைய சாவடி இருந்தது. இந்த இராணுவ சாவடியின் பின்னால் சில மீட்டர்கள் தூரத்தில் தான் 3 குழிகளில் 4 பேர் உடலை எடுத்திருந்தார்கள். அதுவும் குறிப்பாக கிருஷாந்தியினுடைய தாயாருடைய உடலும் அயல் வீட்டுக்காரனான கிருபாமூர்த்தி என அழைக்கப்படுகிற அயல் வீட்டுக்காரருடைய உடலும் கழுத்தில் கயிறினால் இறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிலைமையில் 2 கிடங்குகளில் இருந்து எடுத்திருந்தார்கள். இன்னொரு கிடங்கில் இருந்து கிருஷாந்தியினுடைய சகோதரன 16 வயதுடைய யாழ் பரியோவான் கல்லூரி மாணவனும் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு ஒரு கருத்த பொலித்தீனால் சுற்றப்பட்ட நிலைமையில் எடுத்திருந்ததாக வைத்திய அதிகாரியினுடைய அறிக்கை தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. ஆகவே நாங்கள் இப்போது நடந்திருக்கின்ற சம்பவம் கூட குறித்த புதைகுழி காணப்பட்ட இடங்களிலிருந்து சில மீட்டர் தூரங்களிலே சில 100 மீட்டர் தூரங்களிலே காணப்படுகின்றது. அதுவும் அங்கு காணப்படுகின்ற எலும்பு தொகுதியானது அடுக்கடுக்காக காணப்படுகின்ற காரணத்தினால் நாங்கள் நினைக்கிறோம் பல மக்கள் படுகொலை செய்யப்பட்டு அதனை ஒழிக்கின்ற இது சுடலையாக இருந்த அந்த சுடலை பகுதி 95ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு வரை இராணுவத்தினுடைய காவலனாக இருந்தது. அங்கே வந்து புதைத்திருப்பார்கள் என்பதை நாங்கள் ஐயமும் கூறுகிறோம். இறுதியாக நான் எங்களுடைய ஊடகங்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்க வருகின்றேன். ஒரு ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கின்ற ஊடகமானது, அதுவும் குறிப்பாக தமிழ் ஊடகமானது, உங்களுடைய கருத்து வேறுபாடுகளை விட்டுவிட்டு இங்கே நடைபெற்ற இந்த இவ்வாறான புதைகுழி தொடர்பான புதைகுழியினுடைய உண்மைத்தன்மை வெளிவருவதற்கு
வெளிப்படைத்தன்மையுடன் நீங்கள் இதனை கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு கொண்டு செல்வதன் ஊடாக மட்டும்தான் நாங்கள் இதனை சர்வதேசமயப்படுத்த முடியும், ஒரு இதற்கான தீர்வு பொறுமுறையை விரைவுபடுத்த முடியும். அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழி தொடர்பான விடயங்களை 45 நாட்களுக்கு அது தொடர்பான அகழ்வு பணிகளை நீடிக்க நீதிபதி ஆனந்தராஜா அனுமதியும் அளித்திருக்கிறார். இந்த அகழ்வு பணிக்கான நிதி மதிப்பீட்டை வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இதற்கமைய அடுத்த 3ஆம் கட்ட அகழ்வு பணிக்கான உத்தேச திகதியும் ஜூன் 26ஆம் திகதி நடைபெறும் என நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது. சமர்ப்பிக்கப்பட்ட நிதி மதிப்பீட்டுக்குரிய நிதி கிடைக்கப்பெற்றால் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை உத்தேச திகதியில் நடாத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிதி மதிப்பீடு உரிய முறையில் கிடைக்க பெறுமா என்பது தொடர்பான சந்தேகங்களும் மக்கள் மத்தியில் நிலவுகிறது. காரணம், இவ்வாறான மனித புதைகுழிகள் தொடர்பான ஆய்வுகள் நடாத்துகின்ற போது மேலும் தொடர நிதி இல்லை என்பதை காரணம் காட்டி மனித புதைகுழிகளை மேலும் தோண்டுவதை கிடப்பில் போடுவது இலங்கை அரசாங்கத்தின் வழமையான செயலெனவும் மக்கள் தங்கள் விசனங்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அது மாத்திரமின்றி அரியாலை செம்மணி மனித புதைகுழி இப்போது தோண்டிக் கொண்டிருக்கும் பகுதியைப் போல அதே இடத்தில் மற்றொரு மனித புதைகுழி இருப்பதாக இந்த அகழ்வுகளிலே முன்னின்று செயற்படுகின்ற ராஜ் சோமதேவா செய்மதி படங்களின் அவதானிப்புகள் மூலமாக மற்றொரு மனித புதைகுழி இதே இடத்தில் இருக்கும் என்ற முடிவுக்கும் வந்துள்ளார். மீண்டும் புதிதாக ஒரு புதைகுழியா என்பது தொடர்பான சலசலப்புகள் தமிழ் ஊடகங்கள் மத்தியிலே இப்போது தீயாக பரவ ஆரம்பித்துவிட்டது. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் குறித்த ஜூன் மாதம் 26ஆம் திகதி நடைபெறுமா, இதற்கான நிதிகள் ஒதுக்கி கொடுக்கப்படுமா என்பது தொடர்பான சந்தேகங்கள் இன்னும் தமிழ் மக்கள் மத்தியிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மனித புதைகுழியை ஆய்வு செய்ய அல்லது அகழ்ந்தெடுப்பதற்கு அரசிடம் நிதி இல்லை என்ற பதில் கிடைக்குமானால் இந்த அகழ்வுக்கு தேவையான நிதியை மாகாண சபைகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி மூலமாக பெற முடியுமா, அல்லது புலம்பெயர்ந்த தேசங்களிலே இருக்கின்ற நிறுவனங்கள் மூலமோ அல்லது நலன் விரும்பிகள் மூலமோ இந்த ஆய்வுக்கான நிதியை பெற முடியுமா என்பது தொடர்பான கருத்துக்களும் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியிலே எழுகின்ற கேள்விகளாகவும் பதில்களாகவும் மாறிப்போயுள்ளது. நீதிமன்றம் குறிப்பிட்டது போல ஜூன் 26ஆம் திகதி செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றால் பல முக்கியமான விடயங்கள் உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு வரும் என்பது உண்மை. இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பான உண்மைகளையும் நீதிகளையும் தேடும் முயற்சிகளுக்கு மேலும் இது வலுச்சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய அகழ்வுகள் நாட்டின் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த தடயங்களை வெளிக்கொண்டு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான வழிகளையும் திறக்கக்கூடும். முள்ளிவாய்க்கால் போன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் கோரிக்கைகள் தொடரும் பின்னணியில் இவ்வாறான மனித புதைகுழி அகழ்வுகள் வெளிப்படுத்தும் தகவல்கள் முக்கியமானதாக கருதப்படும்.